தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையிலான எல்லை பகுதி துரந்த் லைன் 2640 கிலோமீட்டர் நீளமுள்ள எல்லையை ஆரம்பத்தில் இருந்தே ஆப்கன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது பஷ்தூன் என்கிற இன மக்களை எல்லை அருகே பிரித்து வைக்கிறது. இதனால் பஷ்தூனிஸ்தான் நாடு வேண்டும் என பிரிவினை கோரிக்கை எழுந்தது. இதனை முன்னிறுத்தி அடிக்கடி ஆப்கன் பாகிஸ்தான் இடையே மோதல் நடக்கும். 2007 உருவான தெஹ்ரீக்-இ தலிபான் அமைப்பு ஆப்கனிலிருந்து பாகிஸ்தானை நோக்கி கடுமையாக தாக்குதல் நடத்தி வருகிறது. 2021 ஆண்டு ஆப்கானிஸ்தான் தலிபான் ஆட்சி அமைந்த பிறகு இந்த தாக்குதல் பல மடங்கு அதிகரித்தது. தெஹ்ரீக்-இ தலிபான் அமைப்புக்கு ஆப்கானிஸ்தான் தான் உதவுகிறது என பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது. சமீபத்தில் ஆப்கானிஸ்தானில் உள்ள தெஹ்ரீக்-இ தலிபான் அமைப்பின் தலைவர் நூர்வாலி மெஹசூத்தை குறிவைத்து பாகிஸ்தான் எல்லை தாண்டிய வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் அந்த அமைப்பின் 2 தலைவர்கள் கொல்லப்பட்டதாக தெரிகிறது. இதற்கு கடுமையாக பதிலடி தரப்படும் என ஆப்கானிஸ்தான் தரப்பில் எச்சரிக்கப்பட்டது. ஆப்கானியர்களின் தைரியத்தை சோதித்து பார்க்கக்கூடாது, எங்களுடன் விளையாடுவது நல்லதல்ல என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முட்டாகி பாகிஸ்தானை கண்டித்தார். அவர் சொன்னது போலவே பாகிஸ்தான் நிலைகள் மீது தலிபான்கள் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஆப்கானிஸ்தானின் 6 இடங்களில் இருந்து பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மற்றும் கைபர் பக்துன்குவா இராணுவ நிலைகள் குறிவைக்கப்பட்டன. இதில் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் 12 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், சிலர் காயமடைந்துள்ளனர். தலிபான் படைகள் 2 எல்லை சோதனை நிலைகளை கைப்பற்றியதாக கூறுகின்றனர். குறிப்பாக ஹெல்மண்ட் மாகாணத்தில் தலிபான் படைகள் வெற்றி கண்டதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் படைகள் குண்டுவெடிப்பு மற்றும் துப்பாக்கிச்சூடு மூலம் பதிலடி கொடுத்ததால் இரவு முழுவதும் மோதல் நடந்தது. இரு தரப்பிலும் டாங்குகள் மற்றும் தானோக் பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டன. இந்த சம்பவம் குறித்து பாகிஸ்தான் இராணுவம் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிடவில்லை.